அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு வரும். கார்த்திகை வந்து 1ஆம் பாதம் வந்து மேஷ ராசிலேயும் வரும். கார்த்திகை 2, 3, 4 பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் வரும். இதில் 2 விதமான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்க உணவு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சூரியனோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தான். அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இறக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அன்பு பாசத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி முன்கோபியாக இருப்பீங்க. தேவையில்லாமல் டக்குன்னு உங்களை அறியாமல் கோபம் வரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. நிறைய உங்களுக்கு நண்பர்கள் அமைவாங்க. இதெல்லாமே உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம். நிறைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாருங்கள், நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல ஒரு ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை மேனேஜர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் சூப்பர்வைசராக இருப்பாங்க. ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. நல்ல டாமினன்ட் பர்சன் சொல்லலாம். இவங்க வந்து அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க. இவங்களுக்கு கீழே அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செய்வாங்க. நிறைய மேலதிகாரிகளோட ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது அவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா சூரியனுங்கிற பவர், உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். அப்போ இவங்க தான் அடுத்தவங்கள ஆளுமை செய்வாங்க, அதிகாரம் பண்ணுவாங்களே தவிர அடுத்தவங்ககிட்ட போய் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கை கட்டி நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நிறைய பாருங்கள், சொந்த தொழில் பண்ணுறவங்க, பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்காங்க. கார்த்திகைங்கிறது ஒரு சூரியன், ஒரு பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம், நெருப்பு கிரகம். நெருப்பு மாதிரி ஃபயர் மாதிரி இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் அப்படி தாங்க இருக்கும். அதை மாற்றவே முடியாது. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்ல ஒரு ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே இவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட அடிப்பணிஞ்சு கை கட்டி போகிற மாதிரிலாம் கண்டிப்பாக வரவே வராது. பிடிக்கலன்னா ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பே அப்படி தான். இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பேசுகிறவங்களாக இருப்பாங்க, வெளிக்காட்டுறவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இப்போ பிறக்கும் போது உங்களுக்கு வந்து சூரிய தசை தான் நடக்கும். பிறக்கும் போது சூரிய தசை. அது வந்து நீங்கள் மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதமாக இல்லை ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதமானு பார்த்துக்குங்க. சரிங்களா? பிறக்கும் போது சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் வரும். சூரிய தசை முடிஞ்சு உங்களுக்கு சந்திர தசை, 2ஆவது வரக்கூடிய சந்திர தசை 10 வருஷம் சந்திர தசை நடக்கும். 3ஆவது வரக்கூடிய செவ்வாய் தசை 7 வருஷம் தசையை நடத்தும். 4ஆவது வரக்கூடிய ராகு தசை 18 வருஷம், குரு தசை அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 16 வருஷம் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். பிறக்கும்போது வந்து சூரிய தசை முடிஞ்சு 2ஆவது வரக்கூடிய சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன்கிறது மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் 3 வயசு 4 வயசுக்கு அப்புறமே ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த கிட்டத்தட்ட அந்த 10லேருந்து 15 வயசு வரைக்குமே ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு. இதே சந்திரன் நல்லா இருந்துட்டா, சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில், சந்திரன் குருவோட தொடர்புலையோ, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட பார்வையிலையோ, இல்லை சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருந்துட்டாங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சந்திரன் கெட்டு போச்சுன்னா உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகும், உங்களோட தாயாரோட ஆரோக்கியம் கண்டிப்பாக கெட்டு போகும். ஏன்னா சந்திரங்கிறது உடல்காரகன், மனோகாரகன், தாய்க்காரகன் சந்திரன் சொல்லுவாங்க. அப்போ சந்திர தசை வரும்போது ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், சின்ன வயசில் அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அம்மா நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்தூர் வெளியூர் வெளிமாநிலம் போய் அங்கே செட்டில் ஆகிற மாதிரி வரும். ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை, நல்ல ப்ரொமோஷன், இதெல்லாமே அவங்க தாயாருக்கு வந்து கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரங்கும் போது நீங்கள் சின்ன பருவத்தில் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அப்போ உங்கள் அம்மாவுக்கு தான் வளர்ச்சியாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா உங்களோட ஆரோக்கியம், அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ 3ஆவது வரக்கூடிய செவ்வாய் தசைங்க, சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட உங்கள் சூரிய தசை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போட்டால் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே, 14-15 வயசுக்கு மேலே உங்களுக்கு செவ்வாய் தசை வரும். அந்த செவ்வாய் வந்து 7 வருஷம் உங்களுக்கு தசை நடத்துவார். கிட்டத்தட்ட 20-21 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். அந்த செவ்வாய் திசையில் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள்,
இந்த சகோதர பாசம், சகோதர ஒற்றுமை, இந்த சகோதரனோட அந்யோன்யமாக இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாமல் சண்டை வந்து ஒரு 35-40 வயசுக்கு வரைக்கும் அப்புறம் பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் வருது. ஆனால் இளம் வயது வரக்கூடிய அந்த செவ்வாய் தசை நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் சகோதர பாசம் கிடைக்கும், சகோதர ஒற்றுமை கிடைக்கும். இவங்க மூலமாக அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் தான் நடக்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ செவ்வாய் கிடக்கூடாது. செவ்வாய் ராகுவோட இருந்துச்சுன்னா சகோதர ஒற்றுமை சின்ன வயசுலேயே இருக்காது. செவ்வாய் சனியோடு இருந்தால் ரத்த உறவினர்களோட சின்ன வயசுலேயே பகை ஏற்படும். 16-17 வயசுக்கு அப்புறமே பாருங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகும். இவங்களோட ஜாதகம் இப்படி. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் சகோதர ஒற்றுமை இருக்கும். சின்ன வயசுலேருந்து சொந்த பந்தங்களோட அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஒரே கூட்டு ஃபேமிலியாக இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த செவ்வாய் நல்லா வலுத்தவங்களுக்கு தான் இருக்கும். இதே ராகு தசை. ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா 4வது வரக்கூடிய ராகு தசை 18 வருஷம். இதுதான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். வாழ்க்கை திருப்பி போடக்கூடிய திசையே இந்த ராகு தசை தான். 18 வருஷம் தசை நடத்துங்க. அந்த 18 வருஷம் நடக்கக்கூடிய ராகு தசை உங்களுக்கு யோகத்தை செய்யணுன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு 3, 6, 10, 11 10ஆம் இடத்தை விட ராகு 11ஆம் இடம். அது வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும் ராகுக்கு. அந்த ராகு வந்து கெடக்கூடாது. ராகு வந்து சனியோட சேரக்கூடாது. ராகு தசை நல்லா இருக்காது. சனி செவ்வாயோட சேரக்கூடாது. விபத்து சந்திப்புங்கிற மாதிரி ஒரு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். அந்த 18 வருஷமும் பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யாது. ராகு குருவோட தொடர்பில், சுக்கிரனோட தொடர்பில், வளர்பிறை சந்திரனோட பார்வையிலெல்லாம் இருந்துட்டாருன்னா, அது உபஜயஸ்தானத்துலலாம் இருந்துட்டாருன்னா பக்காவாக வேலை செய்யும் ராகு. அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் வந்து ராகு இருந்தாருன்னா, நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகு வந்து 18 வருஷம் கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அந்த 18 வருஷமும் உங்கள் வாழ்க்கையை மாறும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை முடிஞ்சு சந்திரன் ஒரு 10 வருஷம் முடிஞ்சு இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு தசைங்க. கிட்டத்தட்ட 38-40 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அந்த ராகு தான் ஒரு முக்கியமான அந்த நடுத்தர வயதில் நீங்கள் சாதிக்கிறீங்களா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களா, தோற்று போகிறீங்களா, அந்த ராகு தான் உங்களுக்கு காரணமாக உங்களுக்கு அமையும். ராகு நல்லா இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ராகு கெட்டு போயிட்டாருன்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு சில பேருக்கெல்லாம் 40 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே அமையுது. ஏன்னா அது உங்களுக்கு குரு தசை அந்த டைமில் தான் வரும். 16 வருஷம் ராகு திசையில் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் அந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நிறைய கெட்ட பழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே வரும். ராகு திசையில் தேவையில்லாத போதைக்கு அடிமையாகிறது, தேவையில்லாத பெண்கள் சவகாசம் ஏற்படுறது, தேவையில்லாதவங்க அடுத்தவங்ககிட்ட வம்பு வழக்கு பிரச்சனை சந்திக்கிறது, நிறைய பிரச்சனை தேவையில்லாத உலகத்தில் இருக்க அத்தனை கெட்ட பழக்கம் இந்த ராகு திசையில் தான் அங்கே நடக்கும். குரு தசை வந்தோன்னா ஆள் அப்படியே மாறிடுவாங்க. 40 வயசு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த தசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அப்படி கரெக்டாக அந்த ராகு தசை என்னென்னலாம் அனுபவம் கொடுத்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக அந்த குரு தசையில் மாறிடுவாங்க. ஒழுக்கமான ஆளாக மாறுவாங்க. உலகத்தர அப்போ தான் அவங்க உலகனாலே என்னென்னு தெரியும். 40 வயசுக்கு மேலே தான். 40 வயசுக்கு மேலே தான் பாருங்கள் ஒரு சில பேர் வீடு கட்டி செட்டில் ஆகி நல்ல ஒரு வாகனம் வாங்கி கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவங்க செட்டில் ஆகுறாங்க. அந்த குரு தசை தான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஆனால் குரு லக்னத்துக்கு யோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு வாரி வழங்குவார். குரு வந்து லக்னத்துக்கு அவயோகியாக இருக்கக்கூடாது. துலாம் லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் குரு வந்து பெருசாக நல்லது பண்ணாது. இந்த 2 லக்னத்துக்கு தான் பெருசாக குரு நல்லதே பண்ணாதுங்க. மற்ற லக்னத்துக்கு கூட குரு நல்லது பண்ணுவார். ஆனால் இந்த 2 லக்னங்களுக்கு குரு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது. மேஷ லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னம், தனுசு, விருச்சிக லக்னம், மீன லக்னத்துக்கெல்லாம் குரு பக்காவாக வேலை செய்வார். 18 வருஷம் ராகு தசை முடிஞ்சு அந்த 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த குரு தசை தான் ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56 வயசுக்கு அப்புறம் ராகு தசை முடிஞ்சு 56 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி தசை 19 வருஷம் நடக்கும். அந்த சனியும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஸ்தானம் பலம் பெற்றிருந்து நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த சனி தசையும் ராஜயோகத்தை கொடுக்குற சனி தசையாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சனி வந்து செவ்வாயோட சேரக்கூடாது, ராகுவோட சனி சேரவே கூடாது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது கூட சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, சில விஷயங்கள் தடங்கள் பட்டாலும் சில நல்ல அமைப்பு கொடுக்கும். சனி ராகுவோடையோ சூரியனோடைய செவ்வாயோடையோ சேரவே கூடாதுங்க. சேர்ந்துச்சுன்னா இந்த 19 வருஷம் சனி திசையும் ஒரு நல்ல ஒரு சனி திசையாகவே கண்டிப்பாக இருக்காது. சுக்கிரனோட சனி சேரலாம், குருவோட சேரலாம், வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம், தனிச்ச புதனோட சனி சேர்ந்தால் கூட பரவாயில்ல, நல்லது பண்ணிட்டு சனி போயிட்டே இருப்பார். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும், இதெல்லாமே இந்த தசாபுத்தி தான். இதுதான் உங்களை வழி நடத்தும். வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிளானட் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை நகரும். சரிங்களா? அப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள்.
நல்ல கிரகத்தோட தசாபுத்தியாக கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியாக பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். கோச்சார பலன் வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது. ராசி பலன் பெரிய அளவுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ராசி பலன்கிறது 15லேருந்து 20% தான் பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசுங்கிறத சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.